இன்னைக்கு மனிதனை மிஞ்சின ஒரு அறிவாளியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேற யாரும் இல்லை, ஆறுகளில் அணைகள் கட்டக்கூடிய பீவர்ஸ் தான். சமீபத்தில் அதுங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்கு. என்னன்னா 7 வருஷமா மனிதர்கள் ஒரு இடத்துல அணையை கட்டணும் அதை வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களால கட்டவே முடியல. திடீர்னு ஒரு நாள் அங்கே வந்து பார்க்கும்போது அவங்க எதிர்பார்த்த அதே இடத்துல பீவர்ஸ் அதே மாதிரி ஒரு அணையை கட்டி அவங்க செய்ய நினைச்ச விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்கு. அவ்வளோ குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் எப்படி இவ்வளோ பெரிய அணைகளை கட்டுது? இந்த பீவர்ஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். எதுக்காக பீவர்ஸ் அணை கட்டுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுங்க வாழக்கூடிய பகுதிகளில் பனிக்காலங்களில் பனிப்பொழிவு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான சமயங்கள்ல உணவு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடும் இல்லையா? அதனால அந்த காலத்துக்கு தேவைப்படுற உணவெல்லாம் முன்னாடியே சேகரிச்சு வைக்கணும். அதே மாதிரி இதுங்களை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய விலங்குகள்ட்ட இருந்து பனிக்காலத்துல மட்டும் இல்லாம எல்லா காலத்துலயும் தப்பிக்கணும் இல்லையா? அப்ப அதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேணும். இந்த 2 காரணத்துக்காக தான் இதுங்க அணைகள் கட்டுது. ஆனா விஷயம் என்னன்னா, பீவர்ஸ் நேரடியா இந்த அணைகள்ல தங்குறது இல்ல, அதுக்காக தான் இதுங்க லாட்ஜ் கட்டுது. இந்த லாட்ஜ் எப்படி கட்டும்னா, முதல்ல தண்ணியோட உயரத்துக்கு நல்லா உயரமா இருக்கிற மாதிரியான ஒரு தூண் மாதிரியான ஒரு அமைப்பை கட்டிடும். அதுக்கப்புறமா அதை சுற்றி ஒரு கேப் விட்டு அதுக்கு வெளியே ஒரு குடிசை மாதிரி இந்த மரக்கட்டைகள், குச்சிகள், களிமண் இது எல்லாத்தையும் வச்சு அது ஒன்று மாதிரி கட்டிடும். இப்போ கட்டினதுக்கு அப்புறமா உள்ள ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்புக்குள்ள தான் இதுங்க தங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும். இப்படியே அணை கட்டுறதே தன்னோட வாழ்க்கையோட மிக முக்கியமான லட்சியமா வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த பீவர்ஸ் எப்படி மனிதர்களால் பல வருஷமா கட்ட முடியாம இருந்த ஒரு அணையை கட்டுச்சு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இது நடந்தது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செக் ரிப்பப்ளிக் அப்படிங்கிற நாட்டில் தான். அந்த நாடு முன்னாடி காலங்களில் சோவியத் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டு கீழே இருந்த சமயத்தில் அங்க இருந்த கிளபாவாங்கிற நதியில, அந்த நதி ஓடக்கூடிய பகுதியில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அதை மிலிட்டரி ட்ரைனிங்கான ஒரு கிரவுண்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. அதனால அந்த பக்கம் ஓடக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சைடில் ஒரு கால்வாயை வெட்டி அந்த பக்கம் தண்ணி எல்லாம் போக விட்டு இந்த இடத்த ட்ரெயின் பண்ணி அவங்க அந்த இடத்த பயன்படுத்திட்டாங்க. பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் வந்து போதும், இதுக்கு மேலே அதை பயன்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து போயிட்டாங்க. இப்போ அவங்க அங்கேருந்து போயினாலுமே அந்த கால்வாய் அப்படியே தான் இருந்திருக்கு, அந்த இடத்துல நதி போகாமலே இருந்திருக்கு. அப்போ அது சரி பண்ணணும், அந்த நதி வேற பக்கமாக போகுது இல்லையா, அந்த பக்கமாக டேம் கட்டி இந்த தண்ணி எல்லாத்தையும் திருப்பி விடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இப்படி முடிவு பண்ணதுக்கு அப்புறமா தான் நிறைய சிக்கல் வருது. ஏன்னா யார் அதுக்கான பெர்மிட் கொடுக்குறது, எவ்வளோ காசு இதுக்கு அலாகேட் பண்ணுறது, யார் அலாகேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடந்து அதுக்கு ஒரு சில வருடங்கள்லாம் ஆகி அதுக்கப்புறமா ஒரு வழியாக அப்ரூவல் கிடச்சிருச்சு. ஆனால் அப்ரூவல் கிடச்சதுக்கு அப்புறமா கொடுத்த அந்த இனிஷியலாக அவங்க எஸ்டிமேட் கொடுத்ததுக்கும் இப்போயுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் நிறைய மாறுது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அப்ரூவலுக்கு போகிறது, மறுபடியும் அதுக்கு ரிப்ளை வருது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து தொடர்ந்து டிலே ஆகி கடைசியில் 7 வருஷமா அந்த ப்ராஜெக்ட் அப்படியே நின்றுட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறமா திடீர்னு ஒரு நாள் அதிகாரிகள் அந்த பக்கம் வந்து பார்க்கும்போது அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ட்ரையாக இருக்கக்கூடிய இடம் எல்லாமே செழுமையாக இருக்குது. என்னடா இது ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்க்கும்போது தான் தெரியுது, எங்கெல்லாம் அணைகள் இருந்தால் நல்லா இருக்கும்னு அவங்க நினைச்சாங்களோ அந்த இடத்துலலாம் குட்டி குட்டியாக அந்த பீவர்ஸ் அணையை கட்டி வச்சிருக்கு. இது அதுக்கப்புறமா பெரிய அளவில் செய்தியாகி எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. இவ்வளோ அதிகமான நன்மைகள் செய்யக்கூடிய இந்த பீவர்ஸ் ஒரு காலத்தில் அழிவின் விளிம்புக்கே போச்சுன்னு, அது என்ன கதை அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.